ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லேஸ் வச்சு எப்படி நம்ம ப்ரோச் டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நானாகவே மேக் பண்ணது தான். எந்த வீடியோஸும் பார்த்தலாம் உங்களுக்கு இது பண்ணல. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் ப்ரோச்சஸ் போட்டதுனால டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடலாங்கிறதுனால தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன். இதை வச்சும் நம்ம பண்ணலாம். நான் அதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸ் எடுத்திருக்கேன். இது இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு பதிலாக நீங்கள் சென்டரில் ஒரு மிரர் ஒட்டிக்கலாம், அல்லது திலகம் ஸ்டோன் இல்லை இந்த ஃப்ளவர் மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அதுதான் ப்ரூச் டிசைன்ஸு. சில மெட்டீரியல் நம்ம ப்ரூச் மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் க்ரியேட்டிவாக அந்த ப்ரூச் மெட்டீரியலோட வேறு ஏதாவது மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் அது ஒரு சூப்பர் டிசைனாக ரெடி ஆயிரும். நான் இப்போ அப்படி தான் ட்ரை பண்ணினேன். பாருங்கள், நான் சென்டரில் கொஞ்சம் ஃப்ளவர் சீக்வன்ஸு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ளவர் சீக்வன்ஸுங்கிறது ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படியே மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறாந்தா இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ₹1 காயின் வச்சு ஒரு ரவுண்டு மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் அதை சுற்றியும் ஃப்ளவர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை கொடுக்க போகிறேன். ஃப்ளவர் சீக்வென்ஸு ப்ளஸ் ஒரு பேர்ல் பீடும் கொடுக்க போகிறேன். இது ஹேங்கிங் மெத்தட் படி நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து ஃப்ளவரை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பேர்ல் பீடையும் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த பேர்ல் பீடை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கு எடுத்த இடத்துலையே பஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த பேர்ல் பீடு லாக் ஆயிரும். அப்படி நீங்கள் மெத்தட் படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நீட்டாகவும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் நான் அப்படி கரெக்டாக பண்ணலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசித்தேன் என்னடா இப்படி தலைகீழாக அந்த ஃப்ளவர் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண கரெக்டாக வந்துச்சு. அது ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு கொடுத்துக்கோங்க. நீடில் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அதை கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த கிளாத் வரைக்கும் டச் ஆகிற வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேர்ல் பீடு ஒயிட் கலர் பேர்ல் பீடு தான் வைக்கணும்னு இல்லை. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். அல்லது நீங்கள் கோல்டன் கலர் பீடு இருந்துச்சுன்னா வைக்கலாம். இல்லை சின்ன சின்ன இது இருக்குல்ல சுகர் பீட்ஸ், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கட் பீட் வைக்கலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேர்ல் பீடை மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன் உங்களுக்கு கலர் டல்லாக தெரியுதுன்னா இது லைட் ரோஸ் மாதிரி ஒரு கலரு. அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் நான் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். பேர்ல் பீடும் அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸும் பேர்ல் பீடும் அட்டாச் சேர்த்தே நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேர்ல் பீடை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கு சென்டர் ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாக நீங்கள் திருப்பியும் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும். நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா சென்டரில் ஒரு ஃப்ளவர், அதை சுற்றி ஒரு 6 ஃப்ளவரோ 5 ஃப்ளவரோ வச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோனை ஒட்டி விட்டு குந்தன் ஸ்டோனை சுற்றி நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்ததா, நான் அகைன் அதை மட்டும் ஒரு தடவை திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழேருந்து நீடில் எடுத்து அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் சென்டரில் விட்டிங்கன்னா அது கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் மிரர் வைக்கலாம், குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனு ஏதோ ஒன்று வச்சு சுற்றி ஃப்ளவர் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் மோட்டிவ் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் உள்ள லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பூ மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் லேஸ் வருது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேம் நீங்கள் கொடுத்த மெட்டீரியலில் லேஸ்லாம் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எனக்கு அப்பப்போ சில ஐடியாஸ் தோணுது, அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு பக்கத்தில் கடைகளே கிடைக்கும். ஒரு மீட்ரு ₹10 ₹15 தான்.
தான். அதில் நீங்கள் 1 மீட்ரு வாங்கினா கூட வேஸ்ட் ஆகாது. நம்ம ஒரு 1/4 மீட்ரு அளவு கூட செலவழிக்க மாட்டோம். நீங்கள் அது அப்புறம் ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஒர்க்கு ப்ளவுஸில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறத கொஞ்சம் நல்ல லுக்காக ஆக்குறது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் ஓகே, அதை நம்ம எவ்வளோ தூரம் அழகாக எடுத்துகிட்டு வர்றோங்கிறதுல தான் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். நீங்களும் யோசிங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 50 வீடியோ 35 வீடியோவுக்கு மேலேயே நான் ஃபீஸ் பே பண்ணுற கிளாஸுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதே வீடியோ இதில் போடலை உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசித்து தான் நான் உங்களுக்கு இப்போ போட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம என்னடா போடலான்னு யோசிச்சு போட வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் இந்த லேஸ் இருந்துச்சு, லேஸை வச்சு ஆல்ரெடி நிறைய பேர் டிசைன் போட்டிருக்காங்க, ப்ரூச் டிசைனு. நம்ம அப்படி போடாமல் இப்படி ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்புக்கு ஒரு இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவு. அந்த ஃப்ளவருக்கு நேராக வச்சு பார்த்துட்டு ஒரு பெட்டல் மாதிரி வச்சு பார்த்துட்டு அதே ஷேப்பில் நான் ஒரு 6 பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் கொடுத்த பார்த்திங்களா, அதுக்கு மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேஸை ஒரு பெட்டல் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நீடியில் அந்த லேஸ் வழியாக ஸ்டிச் பண்ணி அந்த கிளாத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டாக்கிங் கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் அந்த லேஸுக்கு இந்த பக்கத்துலேருந்து எடுத்து அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை அந்த லேஸ்லேயே நீங்கள் லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்டில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. அப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அப்புறம் என்னோடய சார்ஜர் ப்ராப்ளம்னால சார்ஜ் ஏறுறது ரொம்ப லேட் ஆகுதுனால தான் நான் வீடியோ வந்து லேட்டாகவே போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் மதியத்துக்கு மேலே வந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த ஒரு சார்ஜர் மாற்றிட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் ஏறுற சார்ஜ் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஏறுது. அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் போட்டிருக்கேன். அது சரியானதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம 3D எல்லாமே பார்க்கலாம். ரெசின் ப்ரூச் கூட நான் சொல்லிக் கொடுக்கலாங்கிற பிளானில் தான் இருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வருதுங்கிறத. இது வரைக்கும் 8 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்களும் ப்ரூச்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து பார்த்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரே டிஸ்டன்ஸில் ஒரு 6 பெட்டல் மண் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். கடைசி வந்துடுச்சு. நான் வந்து 6 பெட்டல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெருக்கமாக கூட பக்கத்தில் வச்சிங்கன்னா வைக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட வைக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளவர் வந்து நல்ல நெருக்கமாக நீட்டாக வரும். நான் வந்து 6 பெட்டல் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பக்கத்தில் வச்சிங்கன்னா இன்னொரு 6 பெட்டல் வரும். இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் ஸ்டிச் பண்ணாலும் அதுவும் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். அது இதை விட அழகாகவே இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சப்போ தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக பண்ண தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் புதுசாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு என் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது வந்து இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். இது வந்து நம்ம லேடிஸுக்காக கண்டக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். இப்போ வந்து குவார்ட்டர்லி லீவு விட்டுருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதில் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். 12 குவார்ட்டர் லீவ் விட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு 6 பெட்டல் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த 6 பெட்டல் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு இடையில நான் வந்து டியூப் பீடும் ஒரு போல் பீடும் கொடுத்து ஹேங்கிங் மாதிரி சுற்றி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
சென்டரில் நம்ம கொடுத்துருக்கோம்ல லேஸ் வச்சு ஒரு டிசைனு, அந்த டிசைன் லைட்டாக மேல் பக்கம் தூக்குன மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப் சீக்வென்ஸை அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த நூல் கோர்க்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அதனால் நான் வந்து கோர்த்துட்டு உங்களுக்கு நான் அதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃப்ரீயாக தான் நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறேன், அதில் வந்து லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டலுக்கு உள்ளே இருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு கப் சீக்வென்ஸு சமிக்கி கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் வைங்க. சக்கரின்னு சொல்லுவாங்க, ஆரி ஒர்க் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த சக்கரி போட்டு அதுக்கு மேலே அது என்ன ஒரு ஸ்டோன் சொல்லுவாங்க, ஜர்கான் ஸ்டோன், அந்த ஸ்டோனை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த க்ரீன் கலரில் உள்ள ஃப்ளவர் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்துச்சு. அதனால் லைட்டாக B7000 க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு இடையில ஒரு டேப்லெட் பீடும் ஒரு டியூப் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து ஹேங்கிங்கும் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சிம்பிள் தான் இது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப வீடியோ லென்த் ஆகும்போது அப்லோட் பண்ணுறவும் லேட் ஆகுது. அப்புறம் சார்ஜ் ப்ராப்ளம்னால தான் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து டியூப் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துட்டு பேர்ல் பீடை விட்டுட்டு டியூப் பீடு வழியாக திருப்பி நீடியில் இன்சர்ட் பண்ணி ஹேங்கிங் மெத்தடில் தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பேசி எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நான் அந்த கப் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கப் சீக்வென்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து திலகம் ஸ்டோனோ அல்லது ஒரு ரவுண்டு குந்தன் ஸ்டோனையோ ஒட்டிட்டு அந்த ஸ்டோனுக்கு சுற்றி கூட நீங்கள் அந்த லேஸை கொடுக்கலாம். அது கூட ஒரு டிசைனாக தான் வரும். நான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு அந்த யோசனை தோணுச்சு. அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் சென்டரில் கூட நீங்கள் குந்தன் ஸ்டோனை ஒட்டலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த டியூப் பீடு, அது வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும், ஷைனிங்காக இருக்காது. ஆனால் ஷைனிங்காக உள்ள டியூப் பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பாதி டியூப் பீடில் நீடில் வந்து இன்சர்ட் ஆகவே மாட்டேங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஷைனிங் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த டியூப் பீடு தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் நீடில் போட்டால் கூட இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற நீடில் அந்த டியூப் பீடு வந்து உள்ளாவே போக மாட்டேங்குது பாருங்கள். நான் இப்போ திருப்பி எடுத்துட்டு அப்புறம் அந்த கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் உள்ள அந்த டியூப் பீடே தான் நான் போட போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லா டியூப் பீடுமே அதில் வந்து நமக்கு உள்ளே போகுது நீடிலுக்குள்ளே. ஆனால் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற டியூப் பீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது, நீடிலுக்கு உள்ளே போதான்ட்டு. நீடிலுக்கு உள்ளே போனாலுமே அந்த த்ரெட்டுக்கு கார்னர்லேருந்து வரமாட்டேங்குது, சிக்கிக்குது போய். அதனால் நம்ம ஹேரையும் பிடிச்சி இருக்கும். அது வந்து கண்ணாடி மாதிரி கட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அந்த பீடெல்லாம். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல மேக்ஸிமம். இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த 3 டேப்லெட் பீடு இல்லை அந்த டியூப் பீடு அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதுவே கிடச்சிச்சின்னா மேக்ஸிமம் அதுவே யூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ஷைனிங் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒர்க்கு ஈஸியாக நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நீ சின்ன நீடில் எடுத்தாலும் பெரிய நீடில் எடுத்தாலும் அது சீக்கிரமாக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும். அதனால் மேக்ஸிமம் அதுவே சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து என்னுடைய
ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நான் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, எப்படி இருக்குங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் திருப்பி திருப்பி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா அது இந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நானுமே அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். அந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒர்க் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய புது டிசைனாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி கூட இந்த லேஸ் வைக்கலாம். லேஸ்னால் இந்த லேஸ் மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இன்னொரு டிசைனும் நான் இதில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த லேஸ் மட்டுமே எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது சும்மா அப்படியே வச்சு சுற்றி சுற்றி நம்ம ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் அதை கொண்டு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ப்ளவுஸில், நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாரீ கலர்லேயே அதே லேஸ் கிடைக்கிது. இப்போ நிறைய டிசைன்ஸ்லாம் லேஸ் வருது. அந்த மாதிரி சாரீ கலரில் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும். எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் இப்போ 7 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய அவங்க பார்த்துருக்கலாம், ரெஃபர் பண்ணியிருக்கலாம் வீடியோஸ்லாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கு பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடியோஸ் மட்டும் இல்லை, யார் வீடியோ பார்த்தாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அதை க்ரியேட் பண்ணி நல்லபடியாக அவங்க வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணும்போது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு 5 லேயர் வர மாதிரி அந்த லேஸை எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு சின்ன டிசைன் தான், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இதில் ஆல்ட்ரு பண்ணுறாந்தா பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு ஒரு 5-6 லேயர் வர மாதிரி வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒட்டலை. நீங்கள் வேணும்னா சுற்றி சுற்றி வச்சு ஒரு கம் போட்டு ஒட்டிட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அப்படியே, அதாவது ஒட்டலை, கம் போட்டு ஒட்டாமல் அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சமாக மடக்கி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த லேஸுக்கு உள் பக்கமாக எடுத்து வெளிப்பக்கமாக லாக் பண்ணிடுறேன். அவ்வளோதான். உள்பக்கமாக நீடியில் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக அந்த லேஸுக்கு மேலே வழியாக விட்டு வெளிப்பக்கமாக அந்த லேஸோட வெளிப்பக்கமாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீடியில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த லேஸ் வந்து நகராது. இதே மெத்தடில் தான் நான் சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் பாருங்கள். இப்படியே ஒரு லேயர் ஸ்டிச் பண்ணுறேன்னா இப்படியே நான் சுற்றி சுற்றி வச்சுட்டு அங்கங்கே ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் ரெகுலராக கொடுக்க வேண்டாம். லேஸ் என்ன கலரோ அதே கலரில் த்ரெட் எடுத்திங்கன்னா வெளியில் தெரியாது நீங்கள் ஸ்டிச் பண்ணது. அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு முந்தனாடி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லேயருக்கு அடியில் நீங்கள் வந்து வச்சுருங்க. கட் பண்ண பீஸு உள்ளே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும். அது வெளியில் தெரியாது. உள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணவங்க தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த லேயருக்கு அடியில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னோ அவ்வளோ லேயர் வச்சுக்கலாம். சும்மா சிம்பிளாக ஒரு 3 லேயர் வச்சா கூட வைக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். உள்ளே ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு செல் வச்சு கூட ஒரு டிசைன் ஒரு 4 செல் வச்சுட்டு அதை சுற்றி கூட நீங்கள் இது வைக்கலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம் அல்லது மிரர் ஒட்டலாம். என்ன வேணும்னாலும் நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சுற்றி கூட இந்த லேஸ் வைக்கலாம்.
எல்லாம் நம்மளுடைய டிசைனும் க்ரியேட்டிவிட்டியும் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சூப்பராக ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்லாவே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ப்ளவுஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருப்பாங்க. யாரும் போடாத டிசைன் நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. லேடிஸுக்கே அப்படி தான் மேக்ஸிமம். யாராவது போடாத டிசைன் நம்ம போட்டால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கீழே முடிச்சிட்டேன். மேலே வந்து நான் ஃப்ளவர் சீக்வென்ஸை ஒரு 4, 5, 3 அந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேங்கிங் வந்து பால் பீடை வச்சு கொடுத்துருக்கேன். அங்கங்கே அந்த லேஸு மேலே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சமிக்கி ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன், ஜர்கான் ஸ்டோனு அல்லது குட்டி குட்டியாக சேரீலலாம் ஸ்டோன் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனு அங்கங்கே பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே மேலே ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்தாச்சு, கீழே 2 ஹேங்கிங்கும் கொடுத்துட்டேன். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட ஸ்டோன், குட்டி ஸ்டோன் இல்லை, அதனால் நான் சமிக்கி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கங்கே B7000 க்ளூ யூஸ் பண்ணி அங்கங்கே நான் வந்து இந்த சமிக்கியை ஸ்டிச் பண்ணிடுறேன். இதெல்லாம் நானே மேக் பண்ணது தான். ஏதாவது டிசைன் புதுசாக இப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு அந்தந்த டைமிங்கில் தோன்றுறது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் டிசைன் புது புது டிசைன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நீங்கள் இந்த டிசைனில் நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியலோ அல்லது வேறு டிசைனோ நீங்கள் மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்னால தான் நானும் நல்ல ஒரு கொஞ்சம் யோசித்து நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். B7000 க்ளூ போட்டுட்டு கையில் தொடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா போய் ஒட்டிக்குது. ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக கம் தொட்டு அந்த சமிக்கி ஒட்டிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும், கையில் ஒட்டாது. பாருங்கள், நான் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் நெருக்கமாக கூட ஒட்டிக்கலாம். நான் அங்கங்கே ஒரு 5-6 வர மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கேப் இருக்கட்டும், உள்ளே லேஸ் கொடுத்துருக்கதும் வெளியில் தெரியணுங்கிறது, அது ஒரு டிசைன் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இதை ஒன்றையும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 2 ப்ரூச்சும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.